நீங்க ChatGPT யூஸ் பண்றீங்களா? அதுல ஒரு சிம்பிளான கொஸ்டினை கேட்டு ஒரு ஆன்சர்ல வாங்கிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதோட 10% ஆஃப் பவர் தான் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ChatGPT ப்ரொஃபஷனல்ஸ் எப்படி யூஸ் பண்றாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ முடிவுல நீங்க ஒரு ChatGPT-யை எப்படி உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி வேலை செய்ய வைக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க பார்த்தாலும் ஏஏன்னு சொல்லி கேள்விப்பட்டு இருக்கோம். போன்ல பார்த்தா ஏஐ, கார்ல பார்த்தா ஏஐ, வாஷிங் மிஷின்ல கூட இப்ப ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணி லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில நம்மளுக்கு ChatGPT-க்கு எப்படி ப்ராம்ப்ட் கொடுக்கறது நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அதனாலவே நம்மளால ஆவரேஜான ஆன்சர்ஸ் தான் நம்மளால அதுல இருந்து வாங்க முடியுது. நீங்க ப்ராம்ப்ட் கொடுக்குற ஸ்டைல மாத்தினீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து 10 டைம்ஸ் பெட்டர் ரிசல்ட்ஸ் நம்மளால வாங்க முடியும். அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். பொதுவாக மக்கள்லாம் ChatGPT எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, கூகுள் சர்ச்சில் எப்படி நம்ம என்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரியான டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி ஜஸ்ட் லைக் ஹவு டு மேக் மணி ஆன்லைன் சொல்லிட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நம்ம ChatGPT யூஸ் பண்ணும்போது மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அதுகிட்ட இருந்து எந்த அளவுக்கு எஃபிஷியண்டான ஒரு ஆன்சரை கெட் பண்ண முடியுங்கிறத தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ தட் நம்ம ஹவு டு இந்த மாதிரிலாம் கேட்கும் போது என்ன பண்ணும்னா, அது ஒரு கொஸ்டின் மாதிரி தான் அது ட்ரீட் பண்ணும். ஸோ நம்ம அது ப்ராம்ப்டா கொடுக்கும் போது மட்டும்தான். இப்போ இதை நான் ஜென்ரேட் பண்ணி காட்டுறேன். இது இப்போ ஃபுல்லாக பார்க்கும்போது பார்த்தோம்னா இதில் ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுலேயே கடைசியில் இப்போ ஒரு ஹிண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? இஃப் யூ டெல் மீ யுவர் ஏஜ், வெதர் யுவர் ஸ்டூடெண்ட் ஆர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், யுவர் ஸ்கில்ஸ், ஹவு மச் யூ வாண்ட் டு ஏர்ன் பெர் மந்த், இந்த மாதிரிலாம் கேட்டிருக்கு. அப்போ நம்ம இதை எந்த அளவுக்கு நம்ம ஃபோக்கஸ்டாக நம்ம பண்ண முடியும்னா, அப்போ நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்கும் போதே நம்ம இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் கொடுத்துடணும். இதுக்கு அப்புறம் கொடுத்தா இது ஒர்க் ஆகாதாங்கிறது கேட்கறத விட நம்ம ஃபர்ஸ்டே எல்லா டீட்டெயில்ஸுமே முதல்ல கொடுக்கும்போது என்னன்னா, அதால ஃபர்ஸ்ட் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு ஒரு பெட்டர் ரிசல்ட்டை நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ண முடியும். அது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம இதுக்கு ஒரு டீட்டெயில்டான ஒரு ப்ராம்ப்டை கொடுக்க போறோம். எப்படி டீட்டெயிலாக கொடுக்க போறோம்னா, I have a experience அது மட்டும் இல்லாம என்னால ஓகே I need to find time. இது போக உங்களுடைய ஏஜ் ஃபேக்டர் இது எல்லாத்தையுமே நம்ம மென்ஷன் பண்றத அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு டீட்டெயில் கொடுக்கும்போது இதுல எந்த மாதிரி ரிசல்ட் வருதுங்கிறத நம்ம செக் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா இதுல நம்ம ஸ்கில்லுன்னு நம்ம கொடுத்தது வீடியோ எடிட்டிங். எனக்கு வீடியோ எடிட்டிங் ஸ்கில் இருக்கு. நான் என்னோட ஃப்ரீ டைம்ல மணி மேக் பண்றதுக்கு ஏர்ன் பண்றதுக்கு ஆசைப்படுறேன். ஆனா ஒரு நாளைக்கு என்னால 3 hours தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இது ரிசல்ட்டை கொடுக்கும்னு நம்ம பார்க்கலாம். அதில் நம்ம பார்க்கும்போது இதுல சின்ஸ் யூ ஆல்ரெடி ஹேவ் அ வீடியோ எடிட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்ட்லி ஸ்பெண்ட் about 3 hours a day, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்கு. இதுல என்ன பண்றாங்கன்னா ஆப்ஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஷார்ட் ஃபார்ம் வீடியோ எடிட்டிங் சான்சஸ் கொடுக்குது.
இந்த மாதிரி நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு இதுக்காக கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபார்ம் வீடியோ எடிட்டிங்கான இதை நம்ம எப்படி கிளைண்ட் அப்ரோச் பண்ணலாங்கிறதையும் டீடைல்ஸ் கொடுத்துருக்கு. அதே மாதிரி யூடியூப் ஆட்டோமேஷன் எடிட்டிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது அதே மாதிரி உங்களுக்கு கிளைண்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க, ஏர்னிங்ஸ் கிடைக்குங்கிறத வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போக வெட்டிங் ஈவெண்ட் ஹைலைட்ஸ், செல் எடிட்டிங் டெம்ப்ளேட்ஸ், ப்ரீமியர் போல எடிட்டிங் டெம்ப்ளேட்ஸ்லாம் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டது. உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கும், உங்களுக்கு எதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணி நீங்கள் இதில் போடலாம். சப்போஸ் இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்காக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஒரு கேள்வியும் நீங்கள் சாட்ஜிபிட்டியில் கேட்குறதா இருந்தாலும் நல்ல டீட்டெயில்டான ஒரு ப்ராம்ப்டை கொடுத்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு டீட்டெயில்டான ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஆக்சுவலாக ரொம்ப எஃபிஷியண்டாக அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு வே. சாட்ஜிபிட்டி ஒன்றும் உங்கள் மைண்டை ரீட் பண்ண போகிறது கிடையாது. அதனால உங்கள் மைண்டில் என்ன இருக்குங்கிறத தெளிவான ஒரு கண்டெக்ஸ்டாக கொடுத்தா மட்டும்தான் அதுக்கான ஆன்சரை உங்களால் வாங்க முடியும். அதே மாதிரி ஒரு ஆன்சரை மட்டும் வாங்கிட்டு நீங்கள் அப்படியே நிறுத்திடக்கூடாது. அதை அப்படியே என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்கணும். அதில் ஒரு முக்கியமான கொஸ்டின் நம்ம பார்க்கும்போது மேக் இட் மோர் என்கேஜிங். ஏதாவது ஸ்கிரிப்டை பற்றி கண்டென்ட்டை பற்றி நீங்கள் கேட்கும்போது அது அந்த மேக் இட் மோர் என்கேஜிங்கிறத அதை பார்க்கும்போது என்கேஜிங்காக இதை எப்படி நம்ம மாற்ற முடியுங்கிறத யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்டை மாற்றி கொடுக்கும். ஆட் ஸ்டோரி டெல்லிங் அந்த மாதிரி நீங்க கேட்கலாம். மேக் இட் சூட்டபிள் ஃபார் தமிழ் ஆடியன்ஸ். அந்த மாதிரி நீங்க வந்து எது ரிலேட்டடா நீங்க கண்டென்ட் மேக் பண்றீங்களோ அது ரிலேட்டடா நீங்க வந்து என்ஹான்ஸ் பண்ற மாதிரியான கொஸ்டின்ஸை அடுத்தடுத்ததான் நீங்க வந்து கேட்கலாம். கண்டிப்பா கேட்கணும். அதே மாதிரி நீங்க ஏதாவது ஃபன்னியான ஒரு கண்டென்ட் பண்றீங்கன்னா அதுல பொதுவாகவே சாட்ஜிபிட்டி கொஞ்சம் ஃபார்முலா ப்ரொஃபஷனலா நாங்க மேக் பண்ணிட்டு இருக்கோம். அதுல நீங்க அடிஷனலா நீங்க கொடுக்கக்கூடிய அடுத்த ப்ராம்ப்ட்னு பார்க்கும்போது ஆட் ஹியூமர் அந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு அந்த காமெடி மிக்ஸ்டா ஃபன்னியா ஒரு டோன்ல வந்து உங்களுக்கு அதை ப்ரெசென்ட் பண்ணும். ஆக்சுவலா நான் பர்சனலா சாட்ஜிபிட்டி எதுக்கெல்லாம் யூஸ் பண்றேன்னு பார்த்தோம்னா வீடியோ ஐடியாஸ்க்காக, தம்ப்நெயில் டெக்ஸ்டுக்காக, ஸ்கிரிப்ட் ரைட்டிங்காக, ரிசர்ச் அண்ட் இமெயில் டிராஃப்டிங்காக நம்ம வந்து அதை டே டு டே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் வேல நம்ம யூஸ் பண்ணும்போது அது ரொம்பவுமே எஃபிஷியண்டா நம்மளால யூஸ் பண்ண முடியும். சாட்ஜிபிட்டி ஒரு பவர்ஃபுல்லான டூல். சீக்ரெட்டு நம்ம அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தோம்னா பெட்டரான ஒரு ஆன்சர்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்க டெக்னிக்ஸ் ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட ரிசல்ட்ஸ் என்னன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி மேலும் நம்ம நிறைய டெக் வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.